உண்மைதானா? யூட்டர்ன் அது சிக்கல். எஸ்டிமேட்ல இருந்ததுங்களா? எஸ்டிமேட்ல இருந்தது. பெலிகான் சிக்னல் நாங்கள் எல்லா வாகனமும் அங்கே நிற்கிதா? கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இது. அன்பு வணக்கம். யூட்டர்ன் மேன் டாக்குமெண்ட்ரியோட லாஸ்ட் எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ நாள் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து உங்களுடைய வரவேற்புக்கு மிக்க நன்றி. டீம் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த சிக்னல் அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கான யூட்டர்ன்ற சொல்யூஷனை நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணோம். அந்த யூட்டர்ன்ற சொல்யூஷன் கொடுத்தவரை இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். ரிட்டையர்ட் டிவிஷனல் இன்ஜினியர் மனுநீதி அவர்கள். வணக்கங்க. வணக்கம். ஸோ இந்த யூட்டர்ன் பயணம் எப்போ ஆரம்பிச்சது? அதாவது ஜிடி நாயுடு மேம்பால பணிகள் 2020 துவங்கியது. அப்போது 2021 நான் கோயம்புத்தூரில் நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பாதுகாப்பு பிரிவில் கோட்ட பொறியாளராக சேர்ந்தேன். அப்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட நிறைய பில்லர்ஸ் போட்டுட்டாங்க. ஆனால் அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய 14 சிக்னல்களுக்கு நடுவில் பில்லர்கள் வர்ற இடங்களில் பில்லர்கள் போடுவதில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது சிக்னலை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அப்போது டெப்டி கமிஷனர் மதிவாணன் சார் அவர்களும் அப்போது இங்கே டிராஃபிக்கில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது டிராஃபிக்கை எப்படி டைவர்ட் பண்ணாலும் சிக்னல் முழுமையாக க்ளோஸ் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் ஒரு மாற்று ஏற்பாடாக தான் இந்த யூட்டர்ன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒரு டெம்பரவரியாக ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? முயற்சி பண்ணி பார்த்தோம். அப்போது லக்ஷ்மி மில்ஸுக்கு அடுத்து நம்ம பிஎஸ்ஜி டெக் அந்த இடத்துல தான் முதலாக சிக்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு 100 மீட்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஓப்பனிங் கொடுத்து ஃப்ரீ லெஃப்டில் அப்புறம் அவங்க யூட்டர்ன் எடுத்து அந்த பாதியில் போகிற மாதிரி ஒரு ட்ரையல் பார்த்தோம். அது முதல்ல செய்யும்போது ஓரளவுக்கு இருந்தது. அப்புறம் 2-3 நாளில் பார்த்திங்கன்னா பேருந்துகள்லாம் திரும்ப முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்புறம் பேருந்துகள் திரும்புவதற்கு ஏற்றவாறு ஒரு சின்ன மாற்றங்களை நாங்கள் செஞ்சு ட்ரையல் பண்ணோம். அது ஒரு 6 மாதம் அந்த ட்ரையல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அப்போ சிக்னலை மூடிட்டு அவங்க பில்லர் போடுற பால வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் அந்த பணி துவங்கியது. அந்த இடம் சக்ஸஸ் ஆன பிறகு தொடர்ச்சியாக எல்லா இடங்களையுமே இதே மாதிரி பண்ணுங்களேன், எல்லாத்தையும் சிக்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாலம் கட்டும் பொறியாளர்கள் கேட்டார்கள். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் கேட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சிக்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூட்டர்ன் பண்ணுற முயற்சி அப்போ தான் ஆரம்பிச்சு. நல்லதுங்க. ஸோ இப்போ இந்த யூட்டர்ன் முயற்சி கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இது எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. நம்ம ஆவணப்பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதாவது இது இந்தியன் ரோட்ஸ் காங்கிரஸ் படி ஐஆர்சி படி யூட்டர்ன் டிசைன் சொன்னால் அதுக்கு கிட்டத்தட்ட 70 மீட்டர் சாலை அகலம் தேவைப்படும். அவ்வளோ இடம் இருந்தால் மட்டும்தான் அந்த டிசைனை பண்ண முடியும். ஆனால் அவினாசி சாலை ஒரு 6 லேன் ரோடு, 6 வழி சாலையாக இருக்கிறது. ஒரு பக்கம் 3 வழி, இன்னொரு பக்கம் 3 வழி, அந்த மாதிரி இருக்குது. அதில் பொதுவாக எல்லாருமே யூட்டர்ன் எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக போய் யூட்டர்ன் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த சைடில் இருக்கிற வெஹிக்கிளுடைய மூமெண்ட் பாதிக்கப்படும். அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா இடதுபுறம் இருக்கக்கூடிய ஒரு லேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி 2 லேன் மட்டுமே வாகனங்கள் போய் யூட்டர்ன் எடுக்கிற மாதிரி ஒரு டிசைனை கொடுத்தோம். அதாவது 3 லேனில் ஒரு லேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேரிகேட் வச்சு அடைச்சிட்டு வாகனங்கள் லெஃப்டில் ஏறி திரும்புகிற மாதிரி செய்யும்போது அதர் சைடில் வர்ற வாகனங்கள் நிற்காமல் தொடர்ந்து செல்ல முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய டிசைனோட கான்செப்ட். அது பரிசோதனை செய்த பிறகு அதை ஒரு டிசைனாகவே கொடுத்து ஒரு ஸ்லோப் கொடுத்து இப்போ நம்ம பிஹெச்டி டெக்கு அடுத்த ட்ரையல் பார்த்த பிறகு ஜிஆர்ஜி காலேஜுக்கிட்ட பெர்மனண்ட்டாகவே அதை கட்டி அந்த டிசைனை நாங்கள் பெர்மனண்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நல்லா அந்த இடத்துல மக்களுடைய வரவேற்பு பெற்று சென்று கொண்டு. இப்போது யூட்டர்ன் ஒரு சில இடத்துல சிக்கல்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூட்டர்னில் சிக்கல் அப்படின்றது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று நாங்கள் பெரும்பாலும் யூட்டர்ன் கொடுக்குற இடங்களில் சாலை எவ்வளோ அகலமாக இருக்குதோ, அதாவது பேருந்துகள் கூட திரும்பக்கூடிய அளவில் தான் அந்த யூட்டர்னை கொடுத்துருக்குறோம். சில சமயங்களில் அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லேயோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வாகனங்கள் நிறுத்துறது, கார் நிறுத்துறது, அந்த யூட்டர்ன் எடுக்கிற இடத்துல
அந்த மாதிரி நிறுத்தும்போது சில சமயங்கள்ல வந்து வாகனங்கள் திரும்ப முடியலை என்ற பிரச்சனை எழுகிறது. அது ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு சிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நேரா செல்லக்கூடிய வாகனங்கள் கூட அந்த யூ டர்ன் எடுக்கிற வாகனங்களுக்கு பின்னாடி போய் நின்னுடுறாங்க. அதாவது வலதுபுறம் செல்றாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கீப் லெஃப்ட்ன்றது தான் டிராஃபிக் ரூல்ஸ். இங்கேயும் அதே தான். இது ஸ்பெஷல் ரூல்ஸ் எதுவுமே தேவையில்ல. எல்லாருமே இடதுபுறமாவே செல்லலாம். ஆனா சில இடங்கள்ல பொதுவாவே வலதுபுறம் போகக்கூடிய பழக்கத்தில இருக்கிறவங்க வந்து, போயிட்டு அவங்க யூ டர்ன் எடுக்கிற வாகனங்கள் நிற்கும்போது அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறதுனால, ஒரு கியூ பெருசாகி, அதுக்கப்புறம் அவங்க இடதுபுறம் திரும்பும்போது, நேராக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுது. இதுவும் ஒரு சிக்கலாக இருக்கிறது. பட் இது பழக்கத்தில் வந்து சரியாயிரும். அந்த வாகனங்கள் நிறுத்தாமல் இருந்தாங்கன்னா, யூ டர்ன்ல எந்த சிக்கலும் கிடையாது. இன்னும் மக்களுடைய கருத்தா இருக்குங்க. இத நான் இந்த இடத்துல கேட்கணும்னு நெனைக்கிறேன். யூ டர்ன்னும்போது அந்த யூ டர்னுக்கு ஒரு லேன் நீங்க செப்பரேட்டா அலாட் பண்றீங்க இல்லைங்களா? ஸோ அந்த லேன்ல மட்டும் தான் நிக்கணுங்களா? இல்ல 2வது லேன்ல ஓவர்டேக் பண்ணி அங்க திரும்பலாங்களா? ஏன்னா சிலர் வந்து அந்த ஓரமான லேன்லயே இருந்து திரும்பிர்றாங்க. ஒரு சிலர் ஓவர்டேக் பண்ணா தப்புன்றாங்க. இல்ல சிலர் போலான்னு சொல்றாங்க. ஸோ எது கரெக்ட்டுன்றத நீங்க சொல்லினீங்கன்னா மக்களுக்கு எளிதா இருக்கும். அதாவது பெரும்பாலான இடங்கள்ல அவிநாசி சாலைய பொறுத்தவரைக்கும், ஆ அந்த யூ டர்ன் ஓப்பனிங்ன்றது வந்து 12லேருந்து 15 மீட்டர் நாங்க குடுத்துருக்கோம். 12 ஓகே. மீட்டர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, 7 மீட்டர் 2 வாகனங்கள் செல்வதற்கு 7 மீட்டர் இருந்தாலே போதும். திருச்சி சாலையிலலாம் நாங்க 7 மீட்டர் அளவுல தான் குடுத்துருக்கோம். ஆனா, அவிநாசி சாலையில வந்து 12 மீட்டர்லேருந்து 15 மீட்டர் வரைக்கும் குடுக்கும்போது, 2 வாகனங்கள் ஒரே நேரத்தில் யூ டர்ன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மாரி இடங்கள்ல 2 வாகனங்கள் கூட தொடர்ந்து சென்று கூட வரிசையில நிக்காம 2, 2 வாகனங்களா திரும்பும்போது வேகமாக அந்த நெரிசல் வந்து தீர்வு கிடைக்கும். சில இடங்கள்ல ஓப்பனிங் கம்மியாக இருந்துச்சுன்னா, நீங்க வரிசையில் நின்னு தான் ஸோ யூ டர்ன் ஸ்டார்ட்ஸ் அட் சிபின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கோவையிலிருந்து தான் உருவாகி போனதுங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கின்றன. ஒரு சில மக்களுக்கு வந்து அது பழக்கப்படவில்லை என்பதை தவிர, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது, யூ டர்ன் வந்து மிகப்பெரிய வெற்றியைத்தான் கோவை மக்கள் அளித்திருக்கிறார்கள். அவருடைய பயன்பாட்டை வைத்து பார்க்கும் பொழுது, ரொம்பவும் அ எளிதாக சிக்னல்னால் பல மணி நேரம் காத்து கிடந்தவர்கள் அவிநாசி சாலையை எடுத்துக்கோனா 14 சிக்னலையும் தாண்டி செல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு சிக்னல்லையும் நிறைய நேரம் நிக்க வேண்டியிருக்கு. அது வெயில் நேரத்தில கடுமையான ஒரு நெரிசலை குடுக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மெத்தட் வந்து சிறந்தது என்று மக்கள் வந்து கருதி, பெருமளவில் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த திட்டம் பிற மாவட்டங்களிலும், பிற நகரங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதன் மூலமாக அவர்கள் எங்கள் நகரத்திலும் இதே போன்று செய்து கொடுக்க வேண்டும் என்ற சூழல் வந்து பிற நகரங்களிலும் இந்த யூ டர்ன் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறப்பு. எனவே அந்த மக்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அதே நேரத்தில் இதை வெற்றிகரமாக செயல்படுத்த உதவிய முன்னாள் காவல்துறை ஆணையர், இந்நாள் காவல்துறை ஆணையர், முன்னாள் மாவட்ட ஆட்சியர், இந்நாள் மாவட்ட ஆட்சியர், அதேமாரி டெப்டி கமிஷனர் முன்னாள், இந்நாள் அனைத்து காவல்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஒரு சிஸ்டத்த வெற்றியா கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்க ஒரு பெரிய கூட்டு முயற்சி அப்படின்றது தான் சொல்றீங்க இல்லைங்களா? நிச்சயமா. சிறப்புங்க. ஸோ யூ டர்ன் மத்த மாவட்டங்கள்லயும் இப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க கோவையில பணிபுரிஞ்சீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி உங்களால அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுங்க? அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லணும்னா, ஆ 2023ல வந்து இங்கே கோவை சரக டிஐஜியாக இருந்த திரு சுதாகர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இங்கு பணியாற்றி இருக்கும் பொழுது, அவர் ஒருமுறை என்னை நேரடியாக அழைத்து, "இந்த போக்குவரத்து மாற்றம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு நேர மிச்சத்தையும், அ எரிபொருள் மிச்சத்தையும் கொடுக்குது. இந்த சிஸ்டம் வந்து சென்னையில செய்ய முடியுமா? நான் அங்க சென்னையில வந்து அடிஷனல் கமிஷனரா டிராஃபிக்கு போகுறேன். நீங்க அங்க வந்து செய்ய முடியுமா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த முயற்சி அவர் அங்க சேர்ந்த உடனேயே, "நீங்கள் சென்னையில் வந்து ஒரு முறை இந்த கணக்கெடுப்புலாம் நடத்தி, டிராஃபிக் கவுண்ட்டெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி ஒரு ட்ரையல் பாருங்க." அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில ஸ்பென்சர்ல முதல் முறையாக நாங்க சென்னையில அவருடைய அழைப்பின் பேரில், மிகப்பெரிய ஆதரவின் பேரில் அந்த இடத்தில் சென்னையில் பரிசோதனை செய்தோம். அது வெற்றிகரமாக அமைந்தது. அப்படித்தான் கோவையிலிருந்து அது சென்னைக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக அது அமைந்தது. அதற்கடுத்து தொடர்ந்து தேனாம்பேட்டை, நந்தனம்
என்று பல இடங்களில் அந்த மவுண்ட் ரோட் ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் ஆமாம், பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் வரைக்குமே எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்ததோ அந்த இடங்கள்லாம் அந்த யூட்டர்ன் சிஸ்டம் அமல்படுத்தப்பட்டது. அது மிகப்பெரிய வரவேற்பை சென்னையிலும் பெற்றது என்பது உண்மை. இவ்வாறு சென்னை, அதுக்கப்புறம் மதுரையில் வந்து குரு தியேட்டர் என்ற இடத்தில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை கொடுத்த சிக்னல்களை அகற்றிவிட்டு, ஈவன் தற்போது கூட அந்த இடத்துல வந்து யூட்டர்ன் சிஸ்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரப்பாளையம் சொல்றீங்க ஆமாம், இல்லைங்களா? ஆரப்பாளையம் சிக்னல்ல. அதே போன்று மற்ற நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஈரோடு, திருப்பூர் என்று பல இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் தேவை இருந்ததோ அங்கெல்லாம் வந்து இதை செய்து கொடுத்தோம். ஈவன் தஞ்சாவூரில் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதிக விபத்து நடக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த மேரிஸ் கார்னர் என்ற ஒரு இடத்துல வந்து அவங்க நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எங்களை அணுகி கேட்டாங்க. அந்த இடத்துலையும் ஒரு சிறு மாற்றமாக ஒரு ரவுண்ட் அபவுட் அமைத்து கொடுத்தோம். அது நல்ல வரவேற்பையும், போக்குவரத்து நெரிசலையும், விபத்தையும் அதுவும் குறைத்திருப்பதாக. பாலம் இறங்கக்கூடிய இடத்திலேயே நீங்க ஒரு ரவுண்டானா அங்க அமைச்சிருக்கீங்க ஆமா, இல்லைங்களா? ஆமா, ஆமா. அது நல்ல ஒரு ரிசல்ட் தான் இப்ப கொடுத்தோம். யூட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். பொதுமக்கள்கிட்ட இருக்கிற கருத்துங்க. ஸோ இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சப்போர்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு எதிரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? மீடியான்னு சொல்லும்போது நிச்சயமா வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்தை மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நாம வந்து பார்க்கும்போது நம்ம பார்வையில இந்த டிசைன் கரெக்ட்டா இருக்கும்னு நினைச்சு நம்ம செய்றோம். பட் மீடியா வந்து எல்லா தரப்பு மக்களிடம் வந்து அவர்கள் கருத்துக்களை பெற்று அதை மீடியால குடுக்குறாங்க. ஸோ அதில ப்ளஸ், மைனஸ் எது இருந்தாலுமே, மைனஸ் வந்தாலும் கூட நாங்கள் வந்து அது என்ன காரணத்தினால் அந்த பிரச்சனை வருகிறது, அதை எந்த அளவுக்கு இந்த யூ டர்ன் சிஸ்டம், ரவுண்ட் அபவுட் சிஸ்டம் என்பது நல்ல ஒரு சிஸ்டம். நல்ல ரிசல்ட்ட குடுக்குது. இதில் சிறு இடைஞ்சல்கள், சிறு மாறுதல்கள் செய்தால் அது இன்னும் பலப்படுத்தப்படும் அப்படின்ற ஐடியாவுல தான் நாங்க சொல்றோம். ஆனா பத்திரிக்கைக்காரர்கள் பெரும்பாலும் ஆதரவு தான் கொடுத்தார்கள். ஒரு சில இடங்களில், ஒரு சில நேரங்களில் கூட ஒரு சில நேரங்களில் கருத்துக்கள் மக்களிடம் புதிதாக செல்லும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் சொல்வதை மீடியால, பேப்பரு, டிவியில சொல்றது உண்டு. அதையுமே நாங்க வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, காவல்துறை உதவியுடன், மாவட்ட ஆட்சியத்தினுடைய அனுமதியுடன் நாங்க அதையுமே வந்து அந்த குறைகளை சரி செய்து, அதை செய்து வந்தோம். நீங்க சொல்றது மாரியே நானும் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வியும் நீங்க உங்க பதில்லே அடங்கியிருக்குங்க. சொல்லுங்க. என்னன்னா, இப்போ ஒரு சில நேரங்களில்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம அவினாஷி ரோடே எடுத்துக்கலாங்க. சரி. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம பெலிகன் சிக்னல்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆமா. ஸோ அது வந்து எல்லாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாரும் வெஹிக்கிள்ஸ் அங்க ஸ்டாப் பண்றாங்களா? எல்லா வாகனமும் அங்க நிக்கிதா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப யூ டர்ன்னும் போது நம்ம ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் வெஹிக்கிள்ஸ் கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பெடஸ்ட்ரியன், ஒரு பொதுமக்களாகிய ஒரு காமன் மேன் ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது, அந்த ரோட எப்படி அவங்க கிராஸ் பண்றாங்கன்றதே அவங்களுக்கு பெரிய ஒரு இன்னலா இருக்கு. இல்லைங்களா? அந்த நிச்சயமா. ரோட கிராஸ் பண்ண முடியல. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த பெலிகன் சிக்னல்ன்ற தீர்வ குடுத்தாங்க. அந்த தீர்விலயும் இந்த மாரி வாகனங்கள் நிற்காம செல்லும்போது, அது இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய தடையா நான் பார்க்குறேங்க. நான் இல்லைங்க. மக்கள் சார்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இப்படி இருக்கும்போது, அவினாஷி ரோட்ல இதுக்கு ஆல்டர்னேட்டா இப்ப யூ டர்ன் ஸ்டாப் பண்ணலாங்களா? இல்ல வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா? அதாவது அவினாசி மேம்பாலம் சாங்ஷன் பண்ணும்போதே, அந்த எஸ்டிமேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, 5 இடங்களில் வந்து பாதசாரிகள் கடப்பதற்கு எஸ்கலேட்டர் ப்ளஸ் லிஃப்ட் சேர்ந்து அமைந்த மாரி. அவங்க வந்து கீழே இறங்கி நடக்காம, எஸ்கலேட்டர் மூலமாகவே மேல வந்து கடந்து செல்லும் மாரி அமைப்பு எஸ்டிமேட்ல இருந்தது. எஸ்டிமேட்ல இருந்ததுங்களா? எஸ்டிமேட்ல இருந்தது. ஓ! ஆனா, அது வந்து இடையில வந்து இந்த மெட்ரோ ரயில் வரவுது அப்படின்ற ஒரு திட்டத்தினால, அது மெட்ரோ ரயில் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று அதை தற்காலிகமாக நிறுத்தி விட்டார்கள். இப்போ என்னாச்சுன்னா, பாலம் முடிஞ்சிருச்சு. ஆனா, அந்த திட்டமும் முழுமையாக பாதசாரிகள் கடப்பதற்கான அந்த எஸ்கலேட்டர் சிஸ்டமும் மொத்தமா நிறுத்திட்டாங்கன்றது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் இந்த பெலிகான் சிக்னல் நாங்க கொண்டு வந்தோம். பெலிகான் சிக்னல் வந்து பாதசாரிகளின் உரிமையாக பார்க்கப்படுகிறது. அவர்களே சென்று பட்டனை நிச்சயமா. அழுத்தி, அவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய ஒரு உரிமையாக அது கொடுக்கப்பட்டது. ஆனாலும் சில வாகன ஓட்டிகள் அந்த ரெட் சிக்னல் இருந்தாலும் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளை நாம் காண முடிகிறது. பத்திரிகை வாயிலாகவும் அறிய முடிகிறது. அப்ப அதற்கு என்ன அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னோம்னா, நிச்சயமாக வந்து வேகத்தடைகள். இந்தியன் ரோட்ஸ் காங்கிரஸ் படி
ஈவன் ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸில் கூட பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் 150லேருந்து 200 மீட்டருக்கு ஒருக்க கூட பாதசாரிகள் ரேஸ்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு வேகத்தடையுடன் கூடிய பாதசாரிகள் கடக்கும் இடம். இது விபத்து ஏற்படுத்தாதுங்களா அந்த மாதிரி? அதற்கான முன்னெச்சரிக்கை, ஏன்னா நகரப்பகுதி தான் இது. இது வந்து நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ இருந்தாலும் நகர்ப்பகுதியில் வந்து வேகமே வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 60, 50, 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து பயணிக்கணும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த இடங்களில் முன்கூட்டியே வேகத்தடைகள் உள்ளன்ற எச்சரிக்கை பலகைகளோடு அந்த ஐஆர்சி நார்ம்ஸ் படி வேகத்தடைகள் பாதசாரிகள் கடக்கும் வண்ணம் அமைத்தால் இந்த பெலிகான் சிக்னல் 100% வெற்றியாக அமையும். நடக்கட்டும், நடக்கும் என்று நம்புவோம். சரி, ஒரு கொஸ்டினுங்க. அப்போ அந்த எஸ்கலேட்டர் வருங்களா? நிச்சயமாக அந்த திட்டம் வந்து மெட்ரோ ரயில் வருவதற்கு தாமதம் ஆனால் அந்த எஸ்கலேட்டருடன் கூடிய பாதசாரிகள் கடக்கும் திட்டம் வந்தே தீரும். சிறப்புங்க, சிறப்பு. ஸோ அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு மீடியா ஒரு நியூஸ் பற்றி உங்களுக்கு நான் ஒரு சிறிய ஒரு கேள்வி ஒன்று எழுப்பணும்னு நினைக்கிறேன், உங்கள் அனுமதியுடன். சொல்லுங்கள். இந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு 2 வீக்ஸ் பேக்கு பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த யூட்டர்ன் சிஸ்டம் வந்து மொத்தமாகவே கோவையில் நிறுத்த போகிறாங்க, மொத்தமாக சிக்னல் வரப்போகுது, சிக்னலை தான் ரீப்ளேஸ் பண்ணி யூட்டர்ன் சிஸ்டம் வந்ததுங்க. இப்போ யூட்டர்னை ரிப்ளேஸ் பண்ணி சிக்னல் வரப்போகுதுன்னு சொல்லி இட்ஸ் அ பிக் வார்னிங்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சிக்னல் ஃப்ரீ சிட்டி அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் கோட்டான்னு ஒரு நகரம் இருக்குது. அது வந்து எப்படி பண்ணாங்கன்னா ஃப்ளைஓவர்ஸு இந்த மாதிரி நிறைய கட்டி சிக்னல்களையும் எடுத்து பண்ணாங்க. பட்டு இட நெருக்கடி காரணமாக அப்படி கட்ட முடியாத சூழ்நிலையிலும் சிக்னல்களை குறைத்து போக்குவரத்து நெரிசலை தீர்க்குவது தான் நம்முடைய நோக்கமாக நாங்கள் சாலை பாதுகாப்பு பிரிவிலேருந்து இந்த முயற்சியை எடுத்தோம். சிக்னல் ஃப்ரீ சிஸ்டம் அப்படின்றது வந்து நல்ல பலனை கொடுத்தது. அது வந்து என்னென்ன பலன்கள்னு சொன்னால் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு, மன அழுத்தத்துக்கு தீர்வு, எரிபொருள் குறைந்து செலவாகிறது, மாசு, அதாவது ஒலி மாசு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், சிக்னல் க்ரீன் போட்ட உடனே பின்னாடி 10வது ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவசரம். அந்த ஒலி மாசு, தூசு எல்லாமே வந்து குறைந்த ஒரு சிஸ்டம், எல்லாமே குறைந்தீங்களா. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும் பொழுது அதற்கு மாற்றாக திரும்பவும் சிக்னல்கள் கொண்டு வருவது என்பது வந்து இன்னும் சொல்லப்போனால் தற்போது ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவினாசி மேம்பாலம் இறக்கும் இடத்துல அந்த ஜேஎம் பேக்கரி புல்பாளையம் ரவுண்டானா ஒன்று போட்டு அது பாலம் திறந்த 2 நாட்கள் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடியை கொடுத்ததாக நீங்கள் எல்லாம் பத்திரிகைகள் அனைவரும் அறிந்தது. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, பொதுவாகவே வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமானால் சிக்னல் போட வேண்டும் என்பது தான் ஒரு கான்செப்ட். அதை மாற்றி தான் நம்ம இந்த புதிய முயற்சியை செய்திருந்தோம். அதே போன்று மீண்டும் அதே மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனா, சிக்னலை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிக்னலும் போட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த சிக்னல் போட்டு, இப்போ தற்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்னலில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோ தான் போட்டுட்ருக்குறாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா சிக்னல் போடும் பொழுது வரக்கூடிய போக்குவரத்து நெரிசல் அதிகமாகத்தான் செய்யுமே ஒழிய அது குறைக்காது என்பது தான் எங்களுடைய ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம். எனவே வந்து இந்த சிக்னல் போடும் திட்டம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னால் அதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வந்தாலும் அது போக்குவரத்து நெரிசலை அதிகமாக்கும் என்பது தான் எங்களுடைய கருத்து. இப்போ நாங்கள் நம்பலாங்களா, இது திருப்பி சிக்னலுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யூட்டன் சிஸ்டம் ஃபாலோ ஆகுன்றதை நாங்கள் நம்பலாங்களா? நிச்சயமாக அது தொடரும் என்று தான் நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பதவி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரோட் சேஃப்டி ரிசோர்ஸ் பர்சன்னு. ஸோ அதை நியூஸ் பேப்பரில் பார்த்தோங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதனால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க அப்படின்றதுல அவளோட காத்திருக்கோம். அதாவது அது ஒரு பதவி என்று சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் நடக்கக்கூடிய சாலை பாதுகாப்பு கூட்டத்தில் எனக்கு கலந்து கொள்வதற்கு ஒரு அனுமதி கடிதமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன்.
ஏன்னா நம்ம இந்த 4 ஆண்டு காலமாக இந்த ஏரியாவில் இந்த ரோட் சேஃப்டி அப்படின்றதுல விபத்துக்கள் எந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம், போக்குவரத்து நெரிசலை எந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம், அதற்கான திட்டங்கள் எவ்வளவு எளிதாக மக்களை சென்று அடைந்தது என்பதை கருத்தில் கொண்டு தான் இந்த அழைப்பு கடிதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர் மற்றும் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பலரும் எனக்கு இதற்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டார்கள் என்பதை அறியும் பொழுது அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக சாலை விபத்துகளை குறைப்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். 0 ஃபெட்டாலிட்டி என்று சொல்வார்கள். அதற்கான முயற்சியாக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள், சாலை விபத்துகள் தொடர்ந்து நடக்கிறதோ அதற்கான நல்ல ஆலோசனையை எங்களால் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன் பர்சனல் கொஷினுங்க கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கு? ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அரசு பணியிலிருந்து சற்று விலகி இருப்பதையே தவிர நாம் எடுத்துக்கொள்வது தான் அது. இன்னும் கூட இப்பொழுது பத்திரிகை நிருபர்களும் சரி, இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி, அதே மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேயும் கூட நீங்கள் கோவைக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அழைப்பு விடுக்கின்றார்கள். எனவே அது ஒரு ஓய்வாக எனக்கு தெரியவில்லை. இதில் நான் விரும்பும் பணி என்றால் அதை தொடர்ச்சியாக செய்யத்தான் விருப்பப்படுகிறேன். நீங்கள் விரும்பும் பணியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கான வாழ்த்துக்கள். சிக்னல் இருந்தப்ப இருந்த டிராஃபிக் ஃப்ளோவும் யூட்டர்ன் போட்டதுக்கப்புறம் இருந்த டிராஃபிக் ஃப்ளோலையும் எதை பெரிய அட்வான்டேஜாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நேரம் மிச்சமாகிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த நேரம் யாருக்குன்னு எல்லாருக்கும் நேரம் மிச்சமாகன்றது இருக்குது. ஆனால் ஆம்புலன்ஸ் போன்ற எமர்ஜென்சி சர்வீஸ், ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இவங்களுக்கெல்லாம் நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்னல் இருந்தப்போ 11 நிமிடமாக இருந்த ஆம்புலன்ஸோட ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம் அது 7 நிமிஷமாக குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் குறைஞ்சதுன்றது பல உயிர்கள் காப்பாற்றப்படுவதற்கான காரணமாக அமைந்து விட்டது. அது தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே சிக்னலில் சில வினாடிகள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய சிக்னல்கள் பின்னாடி நின்றுருப்பாங்க ஆம்புலன்ஸ். நீங்கள் அவங்க கொடுத்து சிக்னல் போட்டு முன்னாடி இருக்கிற வாகனங்கள்லாம் போன பிறகு தான் போக முடியும். ஏன்னா வெஹிக்கிள் பிளாக் ஆயிரும் இல்லைங்களா? பிளாக் ஆகிருக்கும். ஆனால் இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாகனங்கள் செல்லும் பொழுது எல்லோருக்கும் நேரம் மிச்சம் ஆகுவது போல் இந்த எமர்ஜென்சி இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகளுக்கு நேரம் மிக மிக அந்த லைஃப் சேவிங் மொமெண்ட்டாக இருக்கிறதுனால அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக, பெரிய அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். சிறப்புங்க. ஸோ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாங்களா? போகலாம். ஸோ ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் ஒன்று நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட பதில்கள் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோங்க. கேளு. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? கேளு. ஸோ சர்வீஸ் ஃபார் பப்ளிக் ஆர் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட்? அரசுக்கு செய்வதே பப்ளிக் செய்கிறது தான். அதனால் பப்ளிக் தான். ஓகே. சிக்னல்? அது சிக்கல். யூட்டர்ன்? அந்த சிக்னலால் வரும் சிக்கலுக்கு தீர்வு. ஸோ ரவுண்ட் அபவுட்? வழி கொடுத்தால் உங்களுக்கு வழி பிறக்கும். ஓகே. ஹைவேஸ் ஆர் போலீஸ்? ஆரம்பித்தது ஹைவேஸ், அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தது போலீஸ். ஹைவேஸ்காரங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க சார். நிச்சயமாக. ஓகே. டிராஃபிக் சேஞ்சஸ் டேலண்டா அல்லது லக்கா? அது நேரம்தான். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அமையிறது. ரெண்டும் சேர்ந்து தான். ஓகே, ஃபைன். சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ரோட் சேஃப்டி இன்ஜினியர் என்ற முறையில் இது நாள் வரை அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துட்டோம். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படி நிறைய மாரத்தான் ரேஸ் இது மாதிரிலாம் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த விபத்தினால் வருவது எங்கோ யாருக்கோ அப்படின்னு நினச்சிட்றோம். அது நமக்கு வரும்போது தான் அந்த பிரச்சனைகள் பெருசாக தெரிகிறது. எனவே சொசைட்டிக்கு சொல்கிறதுனா, எப்படி வாழும் முறையாக இதை மாற்றணும் அப்படின்றது பழக்கத்தில் தான். நீங்கள் பல நாடுகளில் எல்லாருமே லேன் டிசிப்ளினாக இருக்காங்க, சிக்னல் கரெக்டாக மதிக்கிறாங்கன்னா அது பழக்கத்தில் வர்றது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் வெளியே காலில் கிளம்புறோம், எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நம்ம சாப்பாடு எடுக்க மறந்துட்டோன்னு வாங்க, புக் எடுக்க மறந்துட்டோம், ஆனால் செருப்பு போடாமல் யாராவது போகிறாங்களா பார்த்துருக்கீங்களா?
எல்லாருமே செருப்பு போட்டு தான் போவோம். செருப்பு போடாம வந்துட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய முறையாக வெளிய போகும்போது டக்குன்னு செருப்பு எவ்வளோ அவசரம் வந்தாலும் செருப்ப போட்டு போறோம். அந்த மாரி தான் சீட் பெல்ட் போடுறதோ, ஹெல்மெட் போடுறதோ, அல்லது சிக்னல் போடுறதோ, சிக்னலுக்கு நிக்கிறதோ, இது இந்த வாகனம் ஓட்டும்போது மொபைல் பேசாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பழக்கமாக மாற வேண்டும். இந்த சொசைட்டிக்கு நம்ம இன்னும் சொல்லப்போனா வழக்கமா மாறணும் இல்லைங்களா? பழக்கவழக்கமாக வழக்கமா மாறணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சீட்ல உட்கார்ந்த உடனே நம்மையே அறியாமல் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் எப்படி ஒரு கிளட்ச் போடுறோம், கியர் போடுறோம், யாராவது ஃபர்ஸ்ட் பிரேக் ஒரு அனிச்சை செயல் மாதிரி சொல்றீங்க. அது மாரி. ஒரு அனிச்சையாக இந்த செயல்கள் வந்துவிட்டால், நிச்சயமாக நம்ம சமூகத்தில் வந்து எல்லோருக்கும் அந்த ஒரு பழக்கம் வந்துவிட்டால் விபத்துகள் நடக்காது, உயிரிழப்புகள் நேராது. எனவே நம்ம நகரமும், மாநிலமும், நாடும் விபத்தில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிவுரையாக இதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஓகே, நன்றிங்க. ஸோ இந்த யூட்டன் மேன் டாக்குமெண்ட்ரி நீங்க பார்த்தீங்களா? தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கேன். மிகவும் அற்புதமான ஒரு படப்பிடிப்பு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, அ நாங்கள் செய்ததை விட நீங்கள் காட்டியது வந்து மிகவும் அற்புதமாக இருந்தது. நன்றி, நன்றி, நன்றி. ஏன்னா நாங்க செய்யும்போது, அது இப்படி தான் வரும் என்று எங்களுக்கே தெரியாது. ஆனால் அது செய்வதற்கு முன் எப்படி இருந்தது, அதை செய்யும்போது எப்படி எடுத்தார்கள், அதனுடைய பலன் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுடைய டாக்குமெண்ட்ரி மிகவும் அது சொல்லப்போனா, ஒரு சிறு துளியில வந்து வள்ளுவர் சொல்வது போன்ற 2 வரிகளில் சொல்வது போல, சில நிமிடங்களிலே நாங்கள் பல மணி நேரம் செய்த பணிகளை அருமையாக காட்டியிருந்தீர்கள். அதற்கான உங்களுடைய டீம், கேமரா மற்றும் டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க. ஏன்னா நம்மளுடைய டீமால தான் நம்ம இந்த இந்த ஆவணப்பதிவை எடுக்க முடிஞ்சது. மிகவும் அற்புதமாக இருந்தது. ஏன்னா இது வந்து அ எதிர்காலத்துக்கு வந்து ஒரு மாடல். இப்போ கூட எனக்கு ஒரு சகோதரி பொறியாளர் வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி ஒரு அமைப்பு ஒரு ரவுண்டானா வந்து அங்க அமைச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து மக்கள் வந்து இது சரியா இல்லன்னு சொல்றாங்க. பட் நாங்க சரியா தான் செஞ்சிருக்கோம். கோவையில அது எப்படி செயல்படுது? ஒரு வீடியோ இருந்தா அனுப்புங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் உங்க வீடியோ தான் ரெஃபர் பண்றதா இருக்கு. நன்றி. அது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு மாடல். பல பேருக்கு வந்து இது ஒரு உதாரணமாக இருக்கும். எனவே இந்த பணி மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். நன்றி. இந்த யூட்டன் மேன் டாக்குமெண்ட்ரியில உங்கள பத்தி பேசினவங்க நெறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ம். என் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கையும், அன்பும் செலுத்திய காவல்துறை அதிகாரிகள், பொறியாளர்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அதில பேசினவங்க எல்லாருமே வந்து அ அதான் சொன்ன மாரி நம்ம செஞ்சத வந்து இவ்வளவு அற்புதமா அவங்க பார்க்குறாங்கன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. நாங்க சாதாரணமா ஒரு ட்ரையல் பேசிஸ்ல தான் இத ஆரம்பிச்சோம். இது மக்களுக்கான மிகப்பெரிய பலனாக அமைந்ததை அவர்கள் கூறிய வார்த்தைகள் மூலமாக நாங்க அத பார்த்தோம். அருமை. நன்றி. ஸோ ஒன் ஃபைனல் கொஸ்டின். சொல்லுங்க. இந்த 34 இயர்ஸ் ஆஃப் ஜர்னி இல்லைங்களா? உங்களுக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல. இந்த 34 இயர்ஸ் ஆஃப் ஜர்னில சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஒரு சப் கொஸ்டினும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்கன்னா, எந்த பீரியட்ல சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்க? இல்லைன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண வேண்டாம். அதாவது எந்த ஒரு பணியும் வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது உதவி பொறியாளரிலிருந்து உதவி கோட்ட பொறியாளராக, கோட்ட பொறியாளராக பதவி உயர்வு பெற்று வரும்பொழுது, எல்லா நிலையிலுமே அதற்கேற்றாற்போல் பாலங்கள் கட்டுவது, சாலைகள் அமைப்பது, இன்ற போற பணிகள தான் நாங்க செஞ்சுட்டு வர்றோம். அப்போ வந்து அது ஒரு கடமை. நம்ம அதை செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் மேலதிகாரிகள் கேட்பார்கள். என்ற ஒரு நிர்பந்தத்தோடு தான் இந்த பணிகளை நான் செய்து கொண்டு வந்தேன். ஆனால் இந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் இங்கே கோவையில வந்து இந்த சாலை பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றியது என்பது என்னென்றால், உண்மையாக மக்களுக்கு நேரடியாக நாம் வேலை செய்கிறோம் என்னும் பொழுது, மிகப்பெரிய இந்த 30 வருஷ பணிகளையும் சேர்த்து பார்க்கும்போது, இந்த 4 ஆண்டு பணி வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய மனநிறைவை கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கியூரியஸா இருக்கேன். இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி எதிர்கொள்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு வந்து நான் ஒரு டெப்டி கமிஷன் மதிவாணன் சார் அவங்கள தான் வந்து ஒரு உதாரணமா நான் வச்சிருக்கேன். எந்த ஒரு சோதனை வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னா, அ முதலில் நாம் வந்து அந்த சைட்லேருந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சரி அவங்க சைட்ல வந்து என்ன பிரச்சனை? ஏன் அத சொல்றாங்க? அப்படின்னு பார்க்கும்போது, யூ டர்ன் திரும்புறதுக்கு சிரமமா இருக்கு. அல்ல இந்த ரவுண்டானால இடைஞ்சலா இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல. அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவரும் நானுமே சேர்ந்து சில சமயம்ல எப்படின்னு சொன்னா, நம்ம நைட் 9 மணிக்கு மேல தான் சார் அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்த போய் நாங்க போய் பார்ப்போம். பார்த்துட்டு
அந்த ஆம்னி பஸ்ஸு அது இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யாமல் இருக்கும். அந்த மாரி எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே, அத நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு, உண்மையில் அது உண்மைதானா? இல்லையா? வந்தவுடனே நம்ம சொல்றதெல்லாம் ரைட்டு, அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னுலாம் பார்க்காம, இன்னும் சொல்லப்போனா நெறைய பிரச்சனைகள் வந்து அப்படிதான் வந்து இது இவ்வளோ தூரம் வெற்றிகரமா இருக்கிறதுக்கு காரணமே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெறைய குடுத்து தான் உண்மையிலே இது சக்சஸ் ஆகுறதுக்கு காரணம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக நேரம் கொடுத்து இவ்வளோ நேரம் வந்து இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி அண்டு ரொம்ப நன்றிங்க. ம்.